ஸோ பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேக்கப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஸோ நமக்கு இப்போ ஏடி இருக்கக்கூடாது. ஸோ ஏடியை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஏடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டிசி ப்ரோமோ யூஸ் பண்ணுறோம். ஸோ டிசி ப்ரோமோ யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி அன்இன்ஸ்டலேஷன். ஸோ டெலிட் திஸ் டொமைன். ஸோ இந்த டிக்கை நீங்கள் எப்போ கொடுக்கணும்னா, நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலர் இதாக இருந்தால் தான் இந்த டிக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டெலிட் ஆல் அப்ளிகேஷன் டைரக்டரி பார்ட்டிஷன். ஸோ லாஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணி தான் ஆகணும். பட் இதே வந்து நீங்கள் பேரண்ட்டுக்கு கீழே இருக்க சைல்டு, இன்னொரு ட்ரீ ரூட் சர்வர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கேஸை பொறுத்து நீங்கள் எந்த டிக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா லோக்கல் அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ இந்த அட்மின் பாஸ்வேர்டை வச்சு தான் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டொமைன்லேருந்து ரிமூவ் ஆனவுடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ என்டிடிஎஸ் கண்ட்ரோல் வந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டு திருப்பி நம்ம அக்கௌண்ட் வந்து எங்கே போயிடுதுன்னா லோக்கல் சாமுக்கு போயிடுது. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆனோடனே நம்ம சாம் அக்கௌண்ட்லேருந்து லோக்கலாக தான் என்ன பண்ணுவோம், லாகின் ஆகும். இப்போ காட்டுறது பாருங்கள், கம்ப்ளீட்டிங் ரிமூவல் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ். ஸோ சாம் அண்ட் எல்எஸ்ஏனா எல்எஸ்ஏன்றது சர்வர் அத்தன்டிகேஷன். ஸோ சாம் வந்து இப்போ உள்ள அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் ரீஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம சர்வர் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக டொமைன் விட்டு வெளியில் வந்துடுச்சு, டிமோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற லாகின் லோக்கல் லாகின். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை ரிமெம்பர் பண்ணணும், இல்லைன்னா வந்து லாகின் பண்ண ட்ரபிள் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம விசாரில் போய் செக் பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இந்த மாதிரி வந்து டிசேபிள் ஆன ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒர்க் குரூப்புக்கு வந்துடுச்சு, டொமைனில் இல்லை. ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம ஐபி செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா அதாவது செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செக்கிங். ஸோ அடாப்டர் செட்டிங்ஸ் போயிட்டு பழையபடி என்ன ஐபி இருந்ததோ, என்ன டிஎன்எஸ் ஐபி இருந்ததோ அதை நம்ம சேமாக தான் கொடுக்கணும். ஸோ இங்கே சேமாக இருக்குது இந்த கேஸில். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா cts.com தான். ஸோ சேம் டொமைன் நேமை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா டிஎன்எஸில் டொமைனோட நேமும் ஐபியும் மேப் ஆகி அந்த ஏ ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் மீதி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நேமையோ ஐபியோ சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணுறோன்னா ப்ரமோட் பண்ணுறோம் ஆக்டிவ் டைரக்டரியை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், சர்வர் மேனேஜர் போகிறேன். ஸோ சர்வர் மேனேஜர் போயிட்டு ரோல்ஸ் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணுறேன். ஸோ ரன் த டொமைன் கண்ட்ரோலர் சர்வீஸ். ஓகே. ஸோ யூஸ் அட்வான்ஸ் மோட்.
ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சர்வர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நேம் அதே சேம் cts.com கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ NetBIOS நேம் வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஃபங்க்ஷனல் லெவல் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம், அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்கோப் வந்து இந்த வீடியோவில் ஆக்டிவ் டைரக்டரி ரீஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ இன்ஸ்டாலேஷன் இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ டிஎன்எஸ் குளோபல் கேட்டலாக்லாம் டிஃபால்ட்டாக டிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ டெலிகேஷன் கேட்குது, எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அகைன் டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர் பாஸ்வேர்டு. ரீபூட் ஆன் கம்ப்ளீஷன் கொடுத்துருங்க.